மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் தமது முன்னிலை ஜெயவீரனாக செல்கின்றார். சேனை அதிபன் தமது முன்னிலை ஜெயவீரனாக செல்கின்றார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுர் மரமென தழைத்து வளருவர். திருப்பாடல் 92:12 வசனம், சங்கீதம் 92:12 வசனம். இந்த பனை அப்படின்றது என்னன்னா அரபு நாடுகளே பேரீச்சைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பேரீச்சை மரம் பத்தி நான் 30-70 அடி வரைக்கும் வளரும். அதாவது 108-100 வயசு வரைக்கும் அதுக்கு ஆயுசு உண்டு. 100 வருஷம் வரைக்கும் அது என்ன பண்ணோம்னாக்கா நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். 30-80 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹையஸ்ட் லெவல்ல கனி கொடுக்குமா. அதாவது 3 டன் கனி ஒவ்வொரு மரமும் கொடுக்குமா. பாருங்க அப்ப எவ்வளவு செழுமையானதா இருந்து பாருங்க. அப்புறம் அந்த அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மரத்தோட லைஃபே ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலே வாழுதுன்னு சொல்லுவாங்க. 250 வகைகளிலே இதோடைய கனிகளை பயன்படுத்துவாங்க. அவ்வளவு மருத்துவ குணத்துக்கு இது பயன்படுத்தப்படுமா. எல்லா நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி செய்வாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தேன்
ஒயின் இதெல்லாம் எடுப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பெஸ்ட் பியூர் தேன் ஹனி ஒயின் அதுல இருந்து எடுக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதோடைய விதைகள் பார்த்தீங்கன்னா கொட்டைகள்லாம் இருக்குல்ல, அது கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை ஒட்டகங்களுக்கு உணவாக கொடுப்பாங்களாம். அப்போ பல வேலைகளிலே இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. பலத்த காற்று, புயல், கொடுமையான மழை எது வந்தாலும் இந்த மரத்தை யாரும் ஒன்று செய்யும் அவ்வளவு திடகாத்திரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா அது நிக்குமா. 100 வருஷம் வரைக்கும் அதோடைய பலன் மிகுதியா தான் இருக்கும். அது குறையாது. ஆண்டுக்கு ஆண்டு அதோடைய பலன் மிகுதி போகும். அப்போ இதை என்ன செய்வாங்கன்னாக்கா, இந்த மரத்தை பேரீச்சை மரத்தை கொண்டு ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல வைப்பாங்களாம் அரபு நாடுகள்ல. ஏன் அப்படின்னாக்கா, இது நீதிமானா இருக்கிறவன் நேர்மையானவராக ஒருவர் வாழ்ந்தாருன்னா இந்த பனையை போல பேரீச்சை மரத்தை போல செழுமையா இருப்பாங்க, அவர் முதிர் வயதிலும் கனிகளை கொடுப்பாங்க அப்படின்றத சிம்பாலிக்கலா சொல்ற மாதிரி அந்த ஆலயத்துடைய முகப்புல அந்த மரத்தை நட்டிருப்பாங்க. அடுத்து லீபனோனுடைய அந்த கேதுரு மரம் அப்படின்னா என்னன்னாக்கா, இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மரங்க. 12 அடி சுற்றளவிற்கும் 100 அடி உயரத்துக்கு இது வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திடகாத்திரமான வலிமை வாய்ந்த ஒரு மரமாக இது இருக்கிறது. அப்ப இதை பார்க்கிறவங்க என்ன நினைப்பானா, கடவுளுக்கு நீ பயந்து நடந்தால் நீ நீதிமானாய் வாழும் பொழுது இந்த கேதுரு மரத்தை போல ஸ்ட்ராங்கா இருப்ப, திடகாத்திரமா இருப்ப, உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் கடவுளும் கூட இருக்கிறார் அப்படின்றத உணர்த்து வண்ணமா இந்த கேதுரு மரமும் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துல விசுவாசமாய் நடப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருமே இந்த பனையை போல கேதுருவை போல அவர்கள் செழித்தோங்குவார்கள். அவர் முதிர் வயதிலும் அவர்கள் கனிகளை தருகிறவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் நாமும் முதிர் வயது வரையிலும் சிறப்பாய் சிறந்தோங்கி நாம் வாழ்வதற்கு, நற்பலன்களை நம்மிடமிருந்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது நேர்மையோடு, உண்மையோடு, நீதியோடு வாழ வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது கடவுள் நம்மை பலமுள்ளவர்களாய், பலசாலிகளாய் ஆண்டவர் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் கரங்களை அடங்கி இருப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரேசன் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆமென்.